ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நாங்கள் கார சட்னி பண்ண போகிறோம். இதுதான் எங்கள் நைட் டின்னர். பாருங்கள், கார சட்னிக்கு தான் நாங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறோம். காஞ்ச மிளகாயும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நாங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி வெங்காயம் அதிகமாக போட்டிருக்கோம். நாங்கள் 2 வேளைக்கு பண்ணியிருக்கோம் சட்னி, நைட்டுக்கும் காலைக்கும் சேர்த்து. ஸோ உங்களுக்கு தேவைன்ற மாதிரி நீங்கள் அளவு எடுத்து பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு தட்டு நிறைய வெங்காயம் அரிஞ்சு தக்காளி 4-5 தக்காளி போட்டு சட்னிக்கு வதக்கணும். நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ப்ரௌனிஷாக ஆனோடனே நம்ம தக்காளியும் போட்டு தக்காளியும் வதக்கிக்கலாம். சப்போஸ் நிறையா வெங்காயம் போடுறப்ப வெங்காயம் வதங்கலைன்னா லைட்டாக உப்பு சால்ட்டு நம்ம கல் உப்பு அரைச்சி வச்சுருக்கோம், அந்த சால்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட்டு போட்டு கருவேப்பிலை சாப்பிடாதவங்க கூட கருவேப்பிலை சாப்பிடுவாங்க. சட்னியில் இதுமாரி அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா ஆறின உடனே அரைங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொரப்பாக ரொம்ப நைஸாக விடாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வானல் காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை லைட்டாக தாளிக்கிறப்ப 2 போட்டு வதக்கிக்கலாம். சட்னியை அலசி அதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் மேலே போடுற வீடியோ உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இது பாருங்க, நாங்கள் வீட்டிலே அரைச்ச மாவு. இது நாங்களே ஊற வச்சு அரைச்சது. உங்களுக்கு மாவு எப்படி அரைக்கணும், அளவு எதனா வேணுனாலும் சொல்லுங்கள். மாவு அரைக்கிறதுக்கும் நாங்கள் வீடியோ போடுறோம். இட்லி வெந்தோன்னே இட்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இட்லி பொசன்னு இருக்குது. அவ்வளோதான், இட்லி சட்னி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.